தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் சவால், சுமந்திரனின் பகிரங்க அறிவிப்பு. மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயர் நியமனம். அனுரவின் இந்திய விஜயம், ஆட்டம் காணப்போகும் கடந்த கால கொள்கைகள். அர்ஜுனாவின் செயற்பாடு குறித்து ஸ்ரீதரன் எம்பி அளித்த பதில். யாழ் தையிட்டியில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு. ஐரோப்பா செல்ல எதிர்பார்த்தவர்களை ஏமாற்றிய கும்பல். 7 விருதுகளை பெற்ற நல்லூர் பிரதேச செயலகம். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என மத்திய குழு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனை பொதுச் செயலாளர் எதிர்வரும் நாட்களில் செய்வார். வேறு சில கட்சிக்கும் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு எதிராகவும் செயல்பட்டமை தொடர்பிலும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் கட்சியின் செயற்பாடுகளில் இருந்து இடைநிறுத்தப்படுவார்கள். கடந்த காலத்தில் அரசியல் உருவாக்கம் சம்பந்தமான விடயங்களில் தமிழரசு கட்சி தீர்க்கமான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது. சில வரைவுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சில வரைவுகளோடு நாங்கள் இணங்கியிருக்கின்றோம். ஆகவே அது எங்களுடைய நிலைப்பாடு. அதனைத் தொடர்ந்து கோட்டபாய ராஜபக்சனுடைய காலத்தில் அவர் நியமித்த குழுவுக்கு முன்பாகவும் நாங்கள் சென்று எங்களுடைய நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆகையால் அவ்வாறான நிலைப்பாட்டோடு ஒத்து வருகின்றவர்கள் இருந்தால் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் வேறு சிலர் எங்களுடைய கட்சிக்கு போட்டியாக வேண்டும் என்று வெவ்வேறு வரைவுகளை செய்து சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வாறான குழப்பங்களை அந்த காலப்பகுதியில் செய்தவர்களோடு அவர்களுடைய வரைவுக்கு இணங்கி செல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தமிழரசு கட்சி தமிழர்களுடைய பிரதான கட்சி. வடக்கு கிழக்கில் சகல மாவட்டங்களிலும் இருந்து பிரதிகளை தெரிவு செய்திருக்கின்ற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே மக்கள் கொடுத்த அந்த ஆணையை மீறி செயல்பட மாட்டோம். மற்றவர்கள் எங்களோடு எங்களுடைய நிலைப்பாட்டோடு இணைந்து செயல்படுவதற்கு வருவார்களாக இருந்தால் எமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். அந்தோணி பிள்ளை மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக, தற்போது மருதமடு அன்னை திருத்தல பரிபாலகராக பணியாற்றி வரும் அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார். 2017ஆம் ஆண்டு தொடக்கம் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பணியாற்றிய பேருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ 76 வயதில் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து அம்மறை மாவட்டத்திற்கு மன்னார் மறை மாவட்ட குருவாகிய அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை புதிய ஆயராக திருத்தந்தை பிரான்சிஸால் நியமிக்கப்பட்டுள்ளார். திருத்தந்தையின் நியமன செய்தி மன்னார் புனித செபஸ்டியார் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட குருக்களுக்கென ஒழுங்குபடுத்தப்பட்ட சிறப்பு கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேருட்தந்தை இமானுவேல் பெர்னாண்டோவினால் உத்தியோகபூர்வமாக நேற்று மாலை வாசிக்கப்பட்டது. மேலும் புதிய ஆயராக நியமனம் பெற்ற அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அந்தோணி பிள்ளை மன்னார் மறை மாவட்ட குருக்களிலிருந்து நியமனம் பெற்ற முதலாவது ஆயர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனுரு அரசு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போகும்போது முந்தைய ஆட்சியாளர்களின் நிலை அவர்களுக்கும் ஏற்படலாம் என அரசியல் ஆய்வாளர் யதீந்திர தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்தியா, அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை எவ்வாறு சமநிலையில் சமதூரத்தில் வைத்து கையாளப் போகிறார்கள் என்பதிலும் அரசின் எதிர்காலம் தங்கியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களின் அதிகமான வாக்குகளை பெற்று தற்போது ஆட்சி அமைத்துள்ளது. அரசாங்கம் மக்களுக்கு அளவிற்கு அதிகமான வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் அவற்றை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வி தரத்திலே உயர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடு தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது,
அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே கூடியவர்களாக இருக்கிறார்கள். அறிவுபூர்வமாக படித்துதான் அவர்கள் அந்த பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஊடகவியலாளர்களுக்கும் எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது. மனிதாபிமானத்தையும் மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பில் நாங்கள் மிகவும் கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும். எங்களுடைய கட்சி இதுவரை காலமும் அவ்வாறுதான் நடந்திருக்கிறது. தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் அரசு உத்தியோகர்களோடு அணுகி செயல்படுவோம் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த போராட்டமானது நேற்று முன்தினமும் நேற்று வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திசவிகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் இதன்போது முரண்பாடும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டதோடு அதன் பின்னர் நிலை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. காலி மகா மோதிர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் கிளையின் ஒரு பகுதி என கூறி கீழ்மாடியில் இயங்கும் அலுவலகம் மூலம் வெளிநாட்டு வேலைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து பாரிய அளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. காலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக கிளை என்பது போல ஒரே பெயர் பலகையில் இயங்கி வரும் இந்த அலுவலகத்திலிருந்து வெளிநாட்டு வேலை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானோர் வெளிநாட்டு வேலை தேடி வந்துள்ளனர். அலுவலகத்திற்கு வந்த பின்னர் அங்குள்ள அதிகாரிகள் 2 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிட்டு பணம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவித்துள்ளனர். அதற்கமைய 258 பேர் தலா 1,75,000 ரூபாய் வீதம் ருமேனியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் வேலைவாய்ப்புக்காக முகவர் நிறுவனங்களுக்கு செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் உடனடியாக வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கு 4 லட்சம் ரூபாய் வரை செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களில் எவரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக பரிந்துரைக்கப்படவில்லை. வேலை கிடைக்கவில்லை என அடிக்கடி போராட்டங்கள் நடாத்தப்படும் நிலையில் அதற்கு மத்தியிலும் சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் வேறு பல நாடுகளில் வேலை வழங்குவதாக கூறப்பட்டு முகவர் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் அமைச்சர் மனுச நாணயக்காரவை தொடர்பு கொள்ள சிங்கள ஊடகம் ஒன்று முயற்சித்த போது அவரது தொலைபேசிக்கு பதிலளிக்க அவர் தனிப்பட்ட உதவியாளர் சங்க பண்டார மனுச நாணயக்கார தற்போது ஊடகங்களுக்கு பதிலளிக்க மாட்டார் என தெரிவித்துள்ளார். யாழ் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகர்களால் ஆட்சி செய்யப்பட்ட வெளிச்சத்தின் விளக்கு குறுநாடகம் சிறந்த நாடக பிரதியில் 1ஆம் இடத்தை பிடித்துள்ளதோடு 7 விருதுகளையும் வென்றுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்ட அரச நிறுவனங்களில் பணிபுரியும் உத்தியோகர்களுக்கான ஆக்கத்திறன் விருது வழங்கும் நிகழ்வு 2024 அமைச்சின் அமைச்சர் பேராசிரியர் கணிதம சுனில் செனவி தலைமையில் நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகர்களால் ஆட்சி செய்யப்பட்ட வெளிச்சத்தின் விளக்கு குறுநாடகம் சிறந்த நாடக பிரதியில் 1ஆம் இடம் பெற்றுள்ளது. அத்துடன் சிறந்த நாடக நெறியாழ்கையிலும் முதலிடத்தை பெற்றுள்ளதுடன் சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த நடிகைக்கான விருது, சிறந்த இசையமைப்புக்கான விருது என 5 விருதுகளை பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய ரீதியில் சிறந்த குறுநாடகம் என்ற விருதையும் பெற்றதோடு சிறந்த குறுநாடகத்தை அளிகை செய்த திணைக்களம் என்ற பாராட்டு சிறப்பு விருதையும் பிரதேச செயலாளருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச செயலகம் நேற்று முன்தினம் நிகழ்வில் மொத்தமாக 7 விருதுகளை பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.